If you are new to this channel, please hit the subscribe button. Let's get into the content. இப்போ நம்ம பார்க்க போறது வந்து காலிஃப்ளவர் போண்டாங்க. அதுக்கு தேவையான செய்முறைகள். இந்த கப்ல 2 கப் கடலை மாவு. இந்த கப்ல இதுக்கு 1/2 கப் இது. இதுல அரிசி மாவு. கொஞ்சம் பெருங்காயத்தூள். ஒரு 1/4 டீஸ்பூன் ஆப்ப சோடா மாவு. 1 டீஸ்பூன் சில்லி பவுடர். தேவைக்கேற்ப உப்பு 1 ஸ்பூன். கொஞ்சம் கலருக்காக ஆரஞ்சு கலர் கேசரி பவுடர். அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான பொருட்கள். எல்லாம் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி அதிகமாகாம பார்த்துக்கோங்க. அதிகமாயிட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் அரிசி மாவு கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். முடிஞ்ச அளவு தண்ணி அதிகமாகாம பார்த்துக்கலாம். தேவைப்பட்டா கூட கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அவ்வளோதாங்க. மாவோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கும். இதை அப்படியே தள்ளி வச்சுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு இந்த காலிஃப்ளவர் இதில் போட்டு இந்த காலிஃப்ளவருக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள். நான் இதை ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சிருக்கேன். வேக வைக்கும் போது ஆல்ரெடி கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு பெப்பர் பவுடர், கால் டீஸ்பூன் சில்லி பவுடர், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், காலிஃப்ளவர் நல்லா வேக வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துட்டு இப்போ மறுபடியும் லைட்டாக சால்ட்டு, லைட்டாக சில்லி பவுடர், லைட்டாக பெப்பர் பவுடர் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய் காய வச்சுக்கலாங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் வந்து இந்த மாவில் ஊற்றிருக்கேன். நல்லா சூடான ஆயில் வந்து இந்த மாவில் ஊற்றிருக்கேன். காலிஃப்ளவரை இதில் டிப் பண்ணி அப்படியே போட வேண்டியதாங்க.